Hey guys, good morning. Today's date is 14/7/2026. நேற்று மார்க்கெட் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே 4 ஹவரோட டிமாண்டுக்கு வந்துருச்சு. நான் நேற்று கேப்பை ஃபில் பண்ணிட்டு இறங்கணும்னு பார்த்தேன், பட் அங்கேயே வந்து கன்சால்டேட் ஆகிட்டு அப்படியே விழுந்துருச்சு. நேற்று எதுவும் எனக்கு ப்ராப்பரான ஒரு செல் ட்ரேட் கிடைக்கல. ஸோ நேற்று வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பை தான் ட்ரை பண்ணேன். மார்க்கெட் நேற்று லண்டன்லேருந்து இப்படி ரிஜெக்ட் ஆக ஆரம்பித்ததுனால ஒரு பை ஒன்று பிளான் பண்ணோம். 15 மினிட்ஸில் அது ஒரு நல்ல எம்எஸ்எஸ் கொடுத்துட்டு மார்க்கெட் வந்து பை ஸ்டார்ட் ஆச்சு. டைரெக்டாக அந்த பிளாக்ல வந்து என்ட்ரி போட்டோம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து நேற்று ஃபுல்லாக அப்படியே சைட்வேஸ்லேயே இருந்தது. நியூயார்க்கில் மேலே ஏறுற மாதிரி ஏறிச்சு, ஆனால் அப்படியே விழுந்துருச்சு. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணது தான். பட் நான் வந்து இந்த கேப்ஸை போயிட்டு ஃபில் பண்ணிவிட்டு கீழே வருவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தேன். நேற்று கேப் டவுன் ஆச்சு இல்லையா, இந்த கேப். ஓகே, எனிவே மார்க்கெட் வந்து நேற்று 4 ஹவருடைய டிமாண்டுக்கு வந்துருச்சு. மிட்டிகேட் பண்ணிவிட்டு அந்த லோஸ் எல்லாம் ஸ்வீப் பண்ணிவிட்டு மார்க்கெட் ஏற ஆரம்பிச்சிருக்கு. ஸோ இப்போ டே டைம் ஃப்ரேமை பாருங்கள். ஏன்னா டே வந்து நேற்று எப்படி க்ளோஸ் வச்சுதுன்றதை பொறுத்து தான் இன்னைக்கு டே இருக்கும். எனிவே மார்க்கெட் நேற்று நமக்கு நல்ல பேரிஷாக தான் முடிஞ்சிருக்கு டே. ஸோ டே கேண்டில் பேரிஷாக இருக்குன்னும் போது கண்டிப்பாக செல்லிங் ப்ரெஷர் அதிகமாக தான் இருக்கும் நமக்கு. அட்லீஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த டேவோடைய செல்லிங் ப்ரெஷர் மாறணும் அப்படின்னா போயிட்டு இந்த ஹையை எடுக்கணும், 4067. இந்த ஹையை போயிட்டு மார்க்கெட் எடுத்தால் தான் நெக்ஸ்ட்டு நமக்கு பை, இல்லைன்னா அது வரைக்கும் செல்லு தான். ஸோ இப்போது என்னுடைய வியூவே வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல மார்க்கெட் வந்து இப்போது 1 ஹவரில் இது ஒரு சிஆர்டி லோ ஸ்வீப் பண்ணிவிட்டு அந்த ஹையை போய் எடுத்துருச்சு. இப்போ லண்டனில் என்ன நடக்கலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 4 ஹவரை வச்சு பார்க்கும்போது இது வந்து ஒரு இம்பேலன்ஸ் 4 ஹவரில். மார்க்கெட் இந்த 4 ஹவரோட எஃப்இஜியில் டேப் பண்ணிவிட்டு 15 மினிட்ஸில் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எம்எஸ்எஸ் கொடுத்தான் அப்படின்னா நம்ம செல்லு போகலாம். ஓகேவா? ஸோ நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்கிறதும் இதுதான். மார்க்கெட் இங்கே போயிட்டு இந்த லோவை கட் பண்ண உடனே அகைன் ஃபால், இதுதான் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஸோ பார்ப்போம் மார்க்கெட் வந்து இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்றது. ஏன்னா இப்போது இருக்கிற இடத்துலலாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா செஷன் இன்னும் முடியல, ஏஷியா தான் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 11:30க்கு மேலே தான் மார்க்கெட்டில் ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். ஏன்னா இந்த ஹையை வந்து பார்த்திங்கன்னா இன்னும் எடுக்கலை ஒன்று. அப்படியே இந்த ஹையை நமக்கு க்ளோஸ் வச்சாதான் நம்ம வந்து பார்த்திங்கன்னா பை சைடு ஏதாவது பிளான் பண்ண முடியும். ஏன்னா இப்போதைக்கு நமக்கு வந்து ஹை இதுதான், லோ பாயிண்ட் இது. அகைன் மார்க்கெட் ஒரு லோயர் ஹை வச்சு இந்த லோவை ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு, பாடி பிரேக் வைக்கலை. ஸோ ஸ்வீப்புக்கு அட்லீஸ்ட் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையை போயிட்டு க்ளோஸ் வச்சா தான் நம்ம பை பிளான் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா அகைன் மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் சி. ஏன்னா இதை வச்சு நம்ம வந்து பை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டால் பார்க்கலாம், அதுவும் வந்து ஒரு வியூ தான். மார்க்கெட் இந்த லோவை ஸ்வீப் பண்ணிவிட்டு இந்த ஹையை பாடி க்ளோஸ் வச்சு இப்போ இந்த பிளாக்ல இருந்து அப்படியே ஏறிக்கிட்டு இருக்கு. பிரேக்கர் பிளாக் இது. இந்த பிரேக்கர் பிளாக்லேருந்து மார்க்கெட் போய் ஏறிட்டு இருக்கு. பார்ப்போம், இந்த ஹையை மார்க்கெட் வந்து பாடி க்ளோஸ் வச்சிருச்சு அப்படின்னா ஒரு கரெக்ஷன் ஒன்று எதிர்பார்க்கலாம் நம்ம. இந்த 4 ஹவர்லேயே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மேபி இந்த 4044 இந்த ரேஞ்ச் வரைக்கும் நம்ம வந்து ஒரு குட்டி கரெக்ஷன் எதிர்பார்க்கலாம். பட் ஃபுல்லாக பை ஆகுமா அப்படின்றது தெரியல. பட் ஒரு மேஜரான கரெக்ஷனாக இருக்கும் இந்த இடம் எனக்கான. ஓவராலாக பார்க்கும்போது இது எல்லாமே ஒரு லிக்விடிட்டி. ஆக்சுவலி இதெல்லாமே மார்க்கெட் வந்து எடுக்கணும், எடுத்தால் தான் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல ஒரு பை மூமெண்ட் கிடைக்கும். ஸோ அப்படி பார்க்கும்போது டேவை வச்சு பார்க்கும்போது மார்க்கெட் செல் ஆகணும். இன்றைக்கி 1 ஹவரில் இன்னும் எதுவும் கிளியரான ஒரு வியூ கிடைக்கல. மார்க்கெட் வந்து இந்த ஹையை ஸ்வீப் தான் பண்ணியிருக்கு. ஏதாவது ஒரு நல்ல புல்லிஷ் மொமெண்டம் கொடுத்தா தான் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பிளான் பண்ண முடியும். பார்ப்போம். ஒரு வேளை பை ஆச்சுன்னா அகைன் மார்க்கெட் இங்கே வந்துட்டு போய் இன்னொரு ஹையர் ஹை வச்சுதுன்னா ஒரு நல்ல ஒரு பை எதிர்பார்க்கலாம். அட்லீஸ்ட் நம்ம ஒரு 1 ஹவரில் இது வரைக்குமாவது ஒரு கரெக்ஷன் வந்து எதிர்பார்க்கலாம். பார்ப்போம். இதுதான் இன்றைக்கான கோல்டோடைய அனலைஸ். மேஜராக செல்லு, பைக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்றது தான் வந்து என்னுடைய வியூ. அது எப்படின்றத பார்த்துக்கலாம் நம்ம லோயர் டைம் ஃப்ரேம் கன்ஃபர்மேஷனோட.
பார்த்து நம்ம ட்ரேட் எடுத்துக்க வேண்டியதுதான். ஸோ தட்ஸ் இட் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். தேங்க்யூ ஸோ மச்.